சாலவு நன்று இந்த கிழவி நமக்கு பாடமாக வைத்தால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்படி இந்த உடம்பை வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில்ல இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில்ல வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாடுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்கள் என்று சொல்லக்கூடிய 9 வாசல்கள் உடையது. அதுபோல அந்த கோயிலும் 9 வாசற்படிகளை உடையது. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சுவாமி கண்ணுக்கு தெரியும். ஆனா நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். அப்படி மகத்துவம் வாய்ந்த ஆலயங்கள் இந்த நாட்டிலே உண்டு. நடராசர் சிலையினுடைய கால் பெருவிரல் இருப்பது இந்த பூமி பூகோளத்தினுடைய பூமத்திய ரேகையில் இருக்கிறதாக ஆவி சொல்லுது. அப்பேற்பட்ட அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னாலேயே துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சு 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், வேலை இல்லாம காதை வச்சுக்க தெரியாம வச்சு வச்சாங்க. குளத்தை வெட்டி வச்சு கோயிலை கட்டி வச்சது. ஏனென்றால் இந்த மக்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, அப்படி பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தப்பு பண்ணாத சாமி இருக்குன்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டோம் நம்ம எல்லாம். அப்படி இருக்கும் போதெல்லாம் ஒழுங்காத்தான் இருந்துச்சு. இடையில பேர் வந்துருச்சு பாருங்க, கடவுளாவது ஒன்னாவதுன்னு முடிஞ்சிச்சு. சோய் பத்தியாவா இருக்கு. கோயில்ல திருவிழா, ஊருக்குள்ள காப்பு கட்டியாச்சு. ஊரோட விரதம் இருந்த காலம் எல்லாம் போச்சு. ஊருக்குள்ள திருவிழான்னா இப்ப சாராய கடை முழுசா வந்துருது. கோயில் கும்பாபிஷேகம்னாலும் சாராயம் தேவைப்படுது. யார் வீட்லயாவது யாராவது ஒருத்தன் மரணமாகி போனா அங்கேயும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். வருங்கால இளைஞர்களை எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியல. இப்படி என்னென்னமோ ஏத்திக்கு புட்டியா ஏடவடமா நடந்து கொண்டிருக்கிறது. பக்தியாக இல்லை. ஆலயம் தொழுவது சாலவு நன்று இந்த கிளவி வைத்தால் பாடம். அத்தனை கோயில்கள் இருக்கு. காலம் கடந்து போச்சு. 2:20 ஆச்சு. நான் வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. வள்ளியம்மன் நாடகம் எப்படி நடத்துறோம் பாருங்க. அவங்களும் கேட்கறது இல்ல, இவ்வளவு தாமதமா நடத்துறீங்களே, யார் யார் எத்தனை மணிக்கு வரணும், ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவங்களும் கேட்கறது இல்ல. நமக்கு அந்த அக்கறை இல்லை. ஏதோ நடந்தா சரி, போனா சரி, காசை குடிச்ச கேடு. இந்த மாதிரி எங்கிட்ட காசு வந்தா சரிங்கிற மாதிரி ஐட்டம்ல நம்ம எல்லாம். இங்கு நாரதரை அழைத்துக் கொண்டிருக்கும் கவிராஜ மச்சான் அவர்களுக்கு நமது வெள்ளக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் குலதெய்வம் பெருமக்கள் சார்பாக பொன்னாடை அளிக்க முடியும். உடுக்கை இழந்தவன் கை போல இங்கே இடுக்கன் தலைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆகினாலே காலதாமதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கிற போது மனித வாழ்க்கை பெரிய சிறப்பா ஒண்ணு. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. பாருங்க, நமக்கு முன்னாலே ஒளிபெருக்கி நிலையத்தார் மாட்டு வண்டி, பந்தய வண்டி மாட்டை வச்சிருக்கிறாங்க. மாட்டு வண்டியும் மாடும் தான் நம்மளுடைய வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்ல, பெருசா இல்ல. மாட்டு வண்டிக்கு அறிவு கிடையாது, மாட்டுக்கு அறிவு இருக்கு. அறிவு இருக்கிற மாடு தானா போய் வண்டியில பூட்ட முடியாது. அதுபோல வண்டியும் போய் தானா மாட்டோட சேராது. மாட்டையும் வண்டியும் பூட்டி ஓட்டுறதுக்கு அந்த வண்டிக்கும் மாட்டுக்கும் உரிமையாளரான ஒருத்தர் உடையவர் இருக்கார். அவர் தான் மாட்டை வண்டியில பூட்டணும், வண்டியோட சேர்க்கணும். பூட்டிட்டோம்ங்கிறதுக்காக மாடு சௌரியத்துக்கும் போக முடியாது, வண்டியை வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு உரிமையாளரான உடையவரிடம் இருப்பது போல அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி இந்த பரமாத்மா என்ற இறைவன் ஓட்டுகிறான். எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க அவுக்கணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு. அதை மட்டும் மறக்காமல் இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்ற நல்ல எண்ணத்தோட நின்றவங்க. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரியனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அதை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலம் பேர் மேலும்
தனி கருணை காவிரி போர் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை எனனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி வல்லக்குள மக்கள் எல்லாம் என்றும் நம் இதய கனி நல்லாயிருத்தோம்